ரெஸ்யூம் வந்து இப்ப செலக்ட் பண்ணணும்னா, முதல்ல ஏடிஎஸ் தான் வந்து செலக்ட் பண்ணும். ஸோ உங்க ரெஸ்யூம் கிரியேட் பண்ணும்போது, ஏடிஎஸ் எப்படி ஸ்கோர் பண்ணும்னா, எவ்ளோ டெர்ம்ஸ் ரிப்பீட்டடா உங்களோட ரெஸ்யூம்ல வந்து இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் டெர்ம்ஸ், இல்ல டொமைன் ரிலேட்டட் டெர்ம்ஸ் இருக்குங்கிறத வச்சு தான் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வந்து அது குடுக்கும். எப்போதுமே ஏடிஎஸ்ல வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து 80க்கு மேல இருக்க மாரி ஸ்கோர் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுல வந்து கூகுள் பண்ணாவே நெறைய டிப்ஸ் வரும். அ ரெ டைட்டில் பெருசா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து கீழ ஹெடர், ஃபூட்டர்ன்னு இருக்கக்கூடாது. அப்படின்னு சர்டைன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அத ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுங்க. வந்து ரீசென்ட்டா ஆக்சுவலா யுஎஸ்க்கு மூவ் பண்ணேன். யுஎஸ்ல வந்து வேலை இல்லாம தான் வந்தேன். இங்க வந்து தான் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்க வரதுக்கு முன்னாடி வந்து நெறைய இன்ஹிபிஷன்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இமிகிரேஷன்லயே வந்து டிப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க. வேலை வந்து நீங்க ஒரு 7 மந்த்ஸாவது வேலை இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க ப்ரிப்பேர்ட் ஆயி வரணும். ஆம், அ பிளஸ் இங்க ஃபேமிலிய விட்டு அவேவா இருக்கனால, ரொம்ப டிப்ரஷன்லலாம் போவாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பயத்தோட தான் வந்து இங்க வந்தேன். பட் இன்னும் இங்க வந்து 1 மாசம் கூட ஆகல. பட் லக்கிலி அம் நெறைய இன்டர்வியூ கால்ஸ் வந்தது. இன்ஃபாக்ட் ஒரு 3 கம்பெனில ஐ வாஸ் ஏபிள் டூ கிளியர் மை ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ ஸோ எனக்கு இப்ப இங்க வந்து என்னோட ரெஸ்யூம் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் ஆகுது அப்டின்னா, இதுக்கு நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி போட்ட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெஸ்யூம் கிரியேட் பண்றதுல வந்து நெறைய டெர்மினாலஜிஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபின்டெக்ல இருக்கீங்க அப்டின்னா, ஃபின்டெக் ரிலேட்டடான டெர்ம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங் இல்லனாட்டி வந்து அ டேஸ் சேம் டே செட்டில்மெண்ட், அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், மார்ஜின் இந்த மாதிரி டொமைன் ரிலேட்டட் டெர்ம்ஸ் உங்களோட ரெஸ்யூம்ல நெறைய இருக்கணும். அதே மாதிரி உங்களோட டெக்னாலஜி ரிலேட்டட் டெர்ம்ஸ் ஏடபிள்யூஎஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா, நெறைய பேர் நெனைக்கலாம் EC2ன்னெல்லாம் நம்ம போட மாட்டோம். ஏன்னா EC2ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிரிமிட்டிவ் திங். அது இல்லாம நம்ம ஏடபிள்யூஎஸ்ல எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரி. ஸோ நம்ம வந்து இவ்ளோ சில்லறத்தனமா இருக்கு அப்படின்னு யோசிப்போம். பட் உங்களோட ரெஸ்யூம்ல நீங்க EC2, S3 இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போட முடியுதோ, அந்த மாரி டெக்னாலஜி வந்து நெறைய டெர்ம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும்.